ப்ளவுஸில் எப்படி ஃபினிஷிங் பண்ணுறது எல்லாம் உங்களுக்கு டீச் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி ஃப்ரண்ட் பீஸ் வந்து 2 செப்பரேட்டாக ஃப்ரண்ட் பீஸ் லைனிங் மெயின் ஃபேப்ரிக் 2 எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட துணி நிறைய இருந்தால் மெயின் ஃபேப்ரிக்கே வந்து லைனிங் துணியாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உயரம் வந்து 10, அகலம் வந்து 16 இன்ச்சு. உயரம் வந்து 10 இன்ச்சஸ், அகலம் வந்து 16 இன்ச்சஸ் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி பேக்கும் வந்து அகலம் வந்து 4 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கணும், 13 இன்ச்சு. அதே மாதிரி உயரம் வந்து சேம் அதில் எப்படியோ ஃப்ரண்ட்டில் எப்படியோ அதே மாதிரி 10 இன்ச்சஸ். ஒன்றும் இல்லை, இது ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் 2 இன்ச்சஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கணும். மடித்து போடுறப்ப நம்மளுக்கு 2 இன்ச்சஸ் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கணும், அவ்வளோதான். இதே மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் பேக் 2 பீஸும் தனித்தனியாக ஃபோல்ட் பண்ணி மேலே ஒன்றா வச்சு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நல்லா அரேஞ்ச் பண்ணிவிட்டு எதுவும் மேலே கீழே இருக்காமல் வச்சுட்டு அந்த எக்ஸ்ட்ரா அந்த 2 இன்ச்சஸ் வந்து எதுக்கும் இல்லை, நம்ம பட்டன் ஹோல் வைக்கிறதுக்காக தான் அந்த 2 இன்ச்சஸ். அதை வந்து நீங்கள் ஃபோல்ட் பண்ணிக்கலாம், மடிச்சிடணும். உள்ளே மடிச்சிட்டிங்கன்னா நம்ம கட் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும். ஷோல்டர் வந்து 4.5 வச்சுக்கோங்க. இது 1 இயர் அதனால 1 இயர்லேருந்து 2 இயர்ஸ் வரைக்கும் போடலாம். ஆர்ம் டெப்த் வந்து அதே மாதிரி 4.5 வச்சுட்டு செஸ்ட் வந்து 6.5 வச்சுட்டு மார்க் பண்ணிவிடுங்க. கீழே வந்து 6 இன்ச்சஸ் அந்த கிராஸாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. மேலே ஒரு 1 இன்ச்சஸ்க்கு கொஞ்சம் மேலே மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஷேப் கொடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணோம்னா ஒரு கர்வ் இருக்கும் அந்த இடத்துல. போடுறப்ப பசங்களுக்கு கொஞ்சம் நல்லா ஃபிட்டிங்காக உட்காரணும்னா அந்த கர்வ் நம்ம கொடுக்கணும். அதுக்காக அந்த 1 இன்ச் மார்க் பண்ணிக்கணும். நெக் வந்து 2.5 இன்ச்சஸ். டெப்த் பேக் நெக் டெப்த் வந்து 1 இன்ச் வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட் நெக் வந்து 2.5, விட்த் 2.5, லென்த்தும் 2.5 வச்சு ஃப்ரண்ட் நெக் மார்க் பண்ணிக்கோங்க. பேக் நெக் வந்து 1 இன்ச் மட்டும் வச்சா போதும். விட்த் மட்டும் 2.5 இன்ச்சஸ்ஸு. டெப்த்து ஷோல்டர் ஸ்லோப் கண்டிப்பாக கொடுக்கணும். ஷோல்டர் ஸ்லோப் வந்து ஒரு 1 இன்ச் கொடுத்துட்டு நெக் லைன்லேருந்து ஷோல்டர் லைனுக்கு அதை கனெக்ட் பண்ணி ஸ்லாண்டிங்காக ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதுதான் வந்து ஷோல்டர் ஸ்லோப். நம்ம ஷோல்டர் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்காது, கொஞ்சம் கிராஸாக தான் இருக்கும். அதனால நம்ம அந்த ஸ்லோப் கொடுத்தோம்னா கொஞ்சம் ஃபிட்டிங் கரெக்டாக உட்காரும் நம்மளுக்கு. இதெல்லாம் வந்து பொட்டிக்கில் ஃபாலோ பண்ணுறது. உங்களுக்கும் அழகாக இதே மாதிரி கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பொட்டிக் ஃபினிஷில் கண்டிப்பாக நீங்கள் தைக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அந்த 2 இன்ச்சஸ் கிட்ட நேட்ச் போட்டுக்கோங்க. கீழேயும் மேலேயும் அந்த நெக்காண்டையும் நம்ம
செட்டிங் பண்ணிட்டு சுருக்கி ஷார்ட் வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். அந்த மாதிரி சுருக்கி எடுத்துக்கோங்க. கேதர் பண்ணி எடுத்துக்கோங்க ஸ்லீவ்ஸை. இன்னொரு வாட்டி அந்த கேதரிங் எல்லாம் அப்படியே செட் பண்ணிவிட்டு ஒரு டைட் ஸ்டிச் போட்டுடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாச்சும் புரியலன்னா, மெஷர்மெண்ட்ஸ் ஏதாச்சும் புரியல, கட்டிங்கில் ஏதாச்சும் புரியலன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எல்லா டவுட்ஸும் நான் கிளியர் பண்ணுறேன். இப்போ இந்த ஃப்ரண்ட் பீஸும் பேக் பீஸும் இது வந்து ஃப்ரண்டோட லைனிங், பேக்கோட லைனிங் ரெண்டும் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். லைனிங் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு ஷோல்டர் மட்டும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம ஸ்டாண்டர்ட் இருக்கிறதுக்காக 2 ஸ்டிச் போட்டுக்கணும். பார்த்தீங்கன்னா பேக் லைனிங், ஃப்ரண்ட் லைனிங். அதே மாதிரி மெயின் ஃபேப்ரிக், பேக்கோட மெயின் ஃபேப்ரிக்கும் ஃப்ரண்டோட மெயின் ஃபேப்ரிக்கும் ரெண்டும் வச்சு ஷோல்டர் மட்டும் ஸ்டிச் பண்ணி இதே மாதிரி ஷோல்டர் மட்டும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்ல பக்கம் உள்ளே இருக்கு, மேலே வரது வெளிப்பக்கம் வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அந்த 2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம் அது நெக் எவ்வளோ இருக்குன்னு அளந்து எடுத்துக்கோங்க. நம்ம காலர் மார்க்கிங் போயிடலாம். நெக்ஸ்ட்டு இதில் வந்து 7 இருக்குது நெக்கு. அந்த 2 இன்ச்சை விட்டுட்டு நம்ம அளக்கணும். 2 இன்ச்சை சேர்த்து அளக்கக்கூடாது. 2 இன்ச்சை விட்டுட்டு அளக்கணும். மொத்தம் 7 இன்ச் இருக்குது. பாருங்கள், சேம் இதுலேயும் 7 இன்ச்சஸ். இப்போ நம்ம இதை அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு வந்து காலர் கட் பண்ணி எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம கன்சீலில் பண்ணுறதுனால காலர் கட் பண்ணி எடுத்துட்டு அட்டாச் பண்ணணும் பாடி பீஸை. இதை நான் எப்படி அட்டாச் பண்ணணும்னு சொல்லி காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம காலர் கட் வீடியோ போட்டுட்டு அதுக்கப்புறம் அதே மாதிரி காலர் பீஸ் 2 எடுத்துக்கோங்க. 18 எடுத்திருக்கேன் அகலம். இதில் நம்ம காலர் எவ்வளோ வந்திருக்கு? 7 இன்ச்சஸ் வந்திருக்கு. அந்த 7 இன்ச்சஸ் கிட்ட மார்க் பண்ணிக்கோங்க. கீழே வந்து 7.5 மார்க் பண்ணிக்கணும். அந்த நம்ம ஷேப் கொடுப்போம் இல்லவா காலருக்கு, கீழே கரெக்டாக, மேலே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காலர் கேட்பாங்க. அந்த மாதிரி அந்த 7.5 கொடுத்துருக்க இடத்துல மட்டும் சிம்பிளாக ஒரு ஷேப்காக ஒரு 1/2 இன்ச் இறக்கி நம்ம ஸ்லீவ் கட்டி கவுண்ட் எக்ஸாக்டாக இருக்கிறது வந்து காலருக்கு அட்டாச் பண்ணுறது 7 இன்ச்சஸ் தான். அந்த 7 இன்ச்சஸ் கிட்ட 7.5 இருக்க இடத்துல மட்டும் அந்த கவுண்ட் மாதிரி கொடுத்து எடுத்துக்கணும். நம்ம காலர் ஸ்டிச் பண்ணிடலாம். அதுக்கு நான் வந்து காலர் டர்ன் பண்ணுறதுக்காக அந்த கீழே வந்து அந்த ஷேப் கரெக்டாக வரணும் த்ரெட் வச்சு எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிக்கணும். அந்த மொனை வரப்போ கரெக்டாக நிறுத்திட்டு அந்த த்ரெட்டை உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரே ஒரு ஸ்டிச் மட்டும் போட்டு எடுத்துட்டு அதை உள்ளக்கா திருப்பிடணும் அந்த த்ரெட்டை. நான் நெக்ஸ்ட் டைம் இன்னும் கிளியராக ஷூட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அதை திருப்பிட்டு இப்போ அந்த வரைஞ்சிருக்க அந்த கோட்டு மேலேயே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிக்கலாம். அந்த ஷேப் அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக கட் பண்ணிக்கலாம். அந்த
ஸ்டிச் போடுறதுக்கு. இப்போ படித்தையில் போட்டுக்கோங்க. 1/4 இன்ச்சுக்கு படித்தையில் ஸ்டிச் பண்ணிக்கிறதுக்கு. உங்களுக்கு ஏதாச்சும் புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்க, டவுட்ஸ் கிளியர் பண்ணுறேன். கரெக்டாக இருக்கு நமக்கு. இப்போ அதை நம்ம கரெக்டாக அந்த ரெண்டுத்தையும் ஈவனாக ஸ்டிச் போட்டுட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. மெயின் பீஸ்லேயும் லைனிங் பீஸ் ரெண்டும் சென்டர் மார்க் பண்ணிவிட்டு இந்த காலரோட சென்டரும் மார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து கீழே வந்து லைனிங் பீஸும் லைனிங் பீஸும் மெயின் ஃபேப்ரிக்கும் சென்டரில் இந்த காலர் வச்சுட்டு அந்த சென்டர் அந்த மார்க் பண்ணிக்கோங்க. அங்கே பின் போட்டு செக்யூர் பண்ணிக்கோங்க. செக்யூர் பண்ணிவிட்டு அதை அப்படியே கொண்டு வந்துட்டு நெக்கில் வந்து திருப்பணும். அந்த மாதிரி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது ஒன்றும் இல்லை, கீழே மெயின் பீஸும் மேலே லைனிங் பீஸ் வச்சுட்டு அதுக்கு ரெண்டுத்துக்கும் சென்டராக வந்து இந்த காலர் பீஸ் வைக்கிறோம் கன்சீல்டாக பண்ணுறதுக்காக. இப்போ வந்து இந்த மெயின் பீஸ்லேருந்து அந்த பட்டன் ஹோல்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு அங்கே கரெக்டாக திருப்பிக்கோங்க. ஊசியை உள்ளே இறக்கிட்டு நம்ம கரெக்டாக திருப்பினோன்னா உங்களுக்கு அந்த ஷேப் கரெக்டாக வந்துடும். திருப்பிட்டு இந்த காலர் பீஸும் நம்ம கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு பிடிச்சிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். மெயின் பீஸும் லைனிங் பீஸும் இப்போ ஜாயின் பண்ணுறோம் காலரோட சேர்த்து. அது சரி பார்த்துட்டு கரெக்டாக ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. பாருங்கள் நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேனோ அதே மாதிரி. சாரி, இது கொஞ்சம் கிளியராக இருக்கான்னு எனக்கு தெரியல உங்களுக்கு. நான் போக போக வீடியோஸ்லாம் இன்னும் கொஞ்சம் கிளியராக கேப்சர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ, அதனால் கொஞ்சம் ஏதாச்சும் கரெக்டாக காமிக்கணும் எக்ஸ்கியூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி அட்டாச் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து அந்த எண்டால் திருப்பிட்டு ஊசி உள்ளே இறக்கிட்டு இப்படி திருப்பிங்கன்னா கரெக்டாக நம்மளுக்கு அந்த ஷேப் கரெக்டாக கிடச்சிடும். இப்போ திருப்பிட்டு அந்த பட்டன் விழ இடத்துல 1/4 இன்ச் கேப்பில் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த கர்வ் இருக்க இடத்துல மறுபடியும் ஸ்ட்ராங் ஸ்டிச்சுக்காக இன்னொரு வாட்டி போட்டுக்கோங்க. ரெண்டாவது படித்தையில் இது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக நம்மளை கிழியாமல். இப்போ நேச்சஸ் போட்டு நம்ம அந்த கர்வாக இருக்க இடத்துல நேச்சஸ் போட்டு திருப்பிக்கோங்க. எக்ஸ்ட்ராக்காக கட் பண்ணிவிட்டு கர்வாக இருக்க இடத்துல நேச்சஸ் போட்டுக்கோங்க. இப்போ டவுன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அழகாக கர்வ் வந்து அழகாக காலர் வந்து கன்சீல்டாக கிடச்சிடும். உங்களுக்கு ஸ்டிச்சஸ் வெளியே தெரியாமல் நீட்டாக. நான் டர்ன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த இடத்துல அந்த ஷார்ப்னஸ் வரதுக்காக ஏதாச்சும் ஒரு ஊசியோ அதை வச்சு நீங்கள் அந்த முனையை கொஞ்சம் ஷார்ப் எடுத்து விட்டுக்கோங்க. இதில் ஒன்று பாருங்கள், நம்ம மெயின் பீஸும் வச்சு மெயின் பீஸ் பேக்கும் ஃப்ரண்ட் பீஸ் பேக்கும் சாரி குழப்பம் நினைக்கிறேன். மெயின் பீஸு பேக் பீஸ் ஃப்ரண்ட் பீஸ் அது ரெண்டும் காலர் அட்டாச் பண்ணியிருப்போம். அதே மாதிரி லைனிங் பீஸ் வச்சு ஃப்ரண்ட் பேக்கு காலர் ஷோல்டர் அட்டாச் பண்ணியிருப்போம். அதனால் இது ரெண்டும் வைக்கிறப்ப நம்ம ஷோல்டரில் வந்து ஓப்பனில் தான் இருக்கும், ஷோல்டரில் ஸ்டிச் விழுந்திருக்காது. நம்ம எடுத்ததே அந்த பட்டன் ஹோல்லேருந்து காலர் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கோம், நெக்கை தான் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இன்னும் நம்ம ஷோல்டரை ஸ்டிச் பண்ணல. அந்த கேப்பில் தான் நம்ம ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணி கன்சீல் பண்ணுவோம். நான் உங்களை இன்னும் குழப்பல, நான் தைக்கிறத பார்த்தாலே உங்களுக்கு புரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஷோல்டர் கன்சீல்டாக கிடச்சிருச்சு, ஸ்டிச்சஸ் வெளியே தெரியாமல். இது 2 பீஸ்க்கும் நடுவில் போயிடும் ஸ்டிச், அதனால் வெளியே தெரியாது. இப்படி தான் பொட்டிலையும் ஃபினிஷ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஸ்லீவ் வந்து ரெடி பண்ணிக்கலாம்.
மெயின் பீஸை மட்டும் எடுத்து இந்த ஸ்லீவ் அட்டாச் பண்ணிக்கோங்க. மெயின் பீஸோட ஆர்ம் ஃபோல் மட்டும் எடுத்து இந்த ஸ்லீவ் அட்டாச் பண்ணிக்கோங்க. இப்போ மெயின் பீஸ் மட்டும் எடுத்து அதை லைட்டாக ஷேப் பண்ணிவிட்டு அதை அட்டாச் பண்ணிக்கோங்க ஆர்ம் ஃபோல். இப்போ எப்படி காலர் நம்ம மெயின் பீஸும் லைனிங் பீஸும் வச்சு நடுவில் அட்டாச் பண்ணணும், அதே மாதிரி தான் இது. இந்த பக்கம் இந்த எட்ஜிலேருந்து கொண்டு வந்து இந்த வேஸ்ட்டு ஹிப் லைன்லேருந்து கொண்டு வந்து அப்படியே திருப்பி லைனிங் பீஸ் வச்சு மேலே இப்போ நம்ம தைச்சிடுவோம். சென்டரில் உங்களுக்கு இந்த ஸ்லீவோட கேதரிங் பார்ட் இருக்கும், ஸ்லீவ் இருக்கும். நம்ம அது வந்து அந்த ஷோல்டர் வழியாக தான் டர்ன் பண்ணுவோம். நம்ம ஷோல்டரில் வந்து ஸ்டிச் விழுந்திருக்காது. ஃபஸ்ட்டு நம்ம நெக்கில் தானே அட்டாச் பண்ணுவோம். வெளியே வந்துடும். ஒன்ஸ் நீங்கள் ஃபேப்ரிக் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு நல்லா தெரியும் நம்ம எப்படி திருப்பணும்னு. பார்த்தீங்கன்னா அந்த ஷோல்டர் வழியாக தான் நம்ம அந்த பீஸை வந்து டர்ன் பண்ணுறோம். இது 1 வயசு குழந்தையோட மெஷர்மெண்ட். பார்த்தீங்கன்னா நம்ம டர்ன் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், ஸ்டிச்சு வெளியே தெரியாமல் கன்சீல்டாக இருக்கும், நீட்டாக அழகாக. இப்போ மேலே வச்சு ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம், படித்தையில். இந்த ஸ்டிச் பண்ணிவிட்டு நீங்கள் அயன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் பொட்டிக் ஃபினிஷ் நீட்டாக கிடச்சிடும். ஒரு ஸ்டெப்பும் பொட்டிக்கில் வந்து அயன் பண்ணி பண்ணுவாங்க. இதை நான் வீட்டிலன்றதுனால அப்படியே தச்சிட்ருக்கேன். இப்போ அதே மாதிரி நம்ம 2வது கையும் பண்ணிக்கலாம், 2வது ஸ்லீவும் ஜாயின் பண்ணிக்கலாம். வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வந்துடும். 2வது ஸ்லீவ் அதே மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். மெயின் ஃபேப்ரிக் மேலே வச்சு இதை ஸ்டிச் பண்ணிவிட்டு மேலே வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஷோல்டர் வழியாக திருப்ப போகிறோம். அவ்வளோதான். இதே மாதிரி தான் நீங்கள் ஸ்லீவை ஜாயின் பண்ணிக்கணும். உங்களுக்கு எந்த ஒரு டவுட்ஸாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நம்மளுக்கு பாடி பீஸ் ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா உள்ள இந்த ஸ்டிச்சும் தெரிஞ்சிருக்காது, கன்சீலர் பொட்டிக் ஃபினிஷில் இருக்கும். உங்களுக்கு ரொம்ப ஈஸி தான் தைக்கிறது.
இந்த மாதிரி லைனிங் பீஸ் அட்டாச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் கேதரிங் பண்ணிக்கோங்க. நீங்கள் கேதரிங்கனாலும் பண்ணிக்கலாம், இல்லை ப்ளீட் கூட வச்சுக்கலாம். நான் வந்து இதில் சின்ன சின்ன ப்ளீட்ஸ் வச்சுக்கிறேன். அட்ஜஸ்ட் பண்ணி ப்ளீட்ஸ் எவ்வளோ வருதோ வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா எனக்கு 3 ப்ளீட்ஸ் வந்துச்சு. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி தான் பேக் கூட.
ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ இதே மாதிரி நம்ம லைனிங் பீஸும் அட்டாச் பண்ணிக்கலாம், பேக்கு ஃப்ரண்ட்டு. சாரி, நான் லைனிங் இங்கே அட்டாச் பண்ணல, மறந்துட்டேன். நீங்கள் இதை லைனிங் கூட இதே மாதிரி அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ சைடு அந்த ஆர்ம் ஃபோல்ட் ஒரு ஸ்டேஜ் ஸ்டிச் சைடு ஜாயின் பண்ணிவிட்டு ஸ்லீவ் இருந்து அந்த ரெண்டும் பாடி பீஸும் ஸ்டிச்சும் கரெக்டாக வர மாதிரி இவனை வச்சுட்டு ஒரு லாங் ஸ்டிச் போட்டுக்கலாம். ரெண்டு சைடும் ஜாயின் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு போட்டு பாருங்கள், ட்ரை பண்ணிவிட்டு. ரொம்ப ஈஸியாக இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மெஷர்மெண்ட் எந்த வயசு பசங்களும் மெஷர்மெண்ட்டும் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் மெஷர்மெண்ட்டும் சொல்கிறேன். நீங்கள் வீட்டில் அழகாக ஸ்டிச் பண்ணி பாருங்கள். இது 1 இயர்ன்றதுனால ஒரு 1 மீட்டருக்குள்ளேயே இந்த ஃப்ராக்கை நீங்கள் அழகாக ஸ்டிச் பண்ணிடலாம். இதே 1 to 2 இயர்ஸ் பசங்களுக்கு, இது 3 இயர்ஸ் 4 இயர்ஸ்க்குன்னா இன்னும் ஒரு ஹாஃப் மீட்டர் வந்து எக்ஸ்ட்ரா ஆகும். அவ்வளோதான். வயசு வர கிளாத் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகும். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். க்ளீனாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இனிமேல் இதே மாதிரி இன்னொரு ஃப்ராக் வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் மெசேஜ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கமெண்ட்ஸில் வந்து கிளியர் பண்ணுறேன் உங்களோட டவுட்ஸு. அதே மாதிரி கீழே வந்து மடித்து தைச்சிக்கலாம், ஒரு மடித்து தைச்சிக்கலாம் கீழே வந்து. அடுத்தது உங்களை இன்னொரு க்யூட்டான ஃப்ராக் வீடியோவில் நான் வந்து சந்திக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் உங்கள் பசங்களுக்கு அழகாக தைச்சி கொடுங்க. என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி என்கரேஜ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் நிறைய கொடுக்கறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஹெவி நெக் ஃப்ராக்ஸ் எல்லாம் கூட நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் கூட உங்களுக்கு வீடியோஸ் போடுறேன். எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்றது இன்னும் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நிறைய ஹிந்தி வீடியோவில் தான் இருக்கும் அந்த மாதிரி ஃப்ராக்ஸ். நான் மோஸ்ட்லி உங்களுக்கு தமிழில் கைட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தமிழில் வந்து ட்ரை பண்ணுறேன். நான் பார்க்குறது ஹிந்தி வீடியோஸ்லேருந்து தான் இதை பார்த்துட்டு உங்களுக்கு நான் புரியணுன்றதுக்காக தமிழில் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். இதை நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு இதே மாதிரி என்கரேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஃப்ராக் வீடியோ நான் போடுறேன். இல்லை நீங்களே கூட ரெஃபர் பண்ணுங்கள், இந்த சேனலில் இந்த ஃப்ராக் எங்களுக்கு போடுங்க, நான் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு போட்டிங்கன்னா நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி நான் ஸ்டிச் பண்ணி உங்களுக்கு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் அதை பார்த்து நிறைய வீடியோ நீங்களும் தைக்கலாம். அடியில் நடுவில் த்ரெட் கட் ஆகிட்டே இருக்குது, அதனால தான் கொஞ்சம் delay ஆகுது. கீழே ஒரு தச்சு அவ்வளோதான். ஒரு க்யூட்டான
தோராயமாக தான் மார்க் பண்ணுறேன். நீங்கள் ஒரு 2 இன்ச் கேப்பில் வந்து மார்க் பண்ணிக்கிறீங்கன்னா ஈவனாக இருக்கும் அந்த பட்டன் ஹோல் ஸ்டிச்சும். மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பட்டன் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இல்லை ஷாப்பில் கொடுத்து கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம்.